மகளே கேரளா லாட்டரி கேசிங் போகிறோம். பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் பிடிச்சிங்க. நம்ம அந்த வீடியோவில் போகலாம். பார்க்க முடியாது வந்தால் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 385. ஓகேவா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே கேரளா டிஎர் நம்பர் வைக்கணும் வந்தால் ஜேஎம்எஸ் நம்பர் வச்சுட்ருக்காங்க. கேரளா லாட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 2:30 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. டிஎர் 1 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 12:50 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுருக்காங்க. 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் வச்சுருக்காங்க. மகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 2 டிஜிட் ப்ளே பண்ணும்போது 5 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் ப்ளே பண்ணும்போது 25 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா 75 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 டேஸ் ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த வேணும்னா அவங்க நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா புக்கிங் நம்பர் 81 89 87 02 42. இப்போ இங்கே வந்து வாரத்தில் 2 டைம்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு யூஸ் பண்ணிங்க. இது வந்து யாரும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. வந்து 30 ரூபா நம்பர் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க, ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுங்க. ஓகே, வந்து நம்ம வந்து ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஓகே, வந்து நம்ம கசிங்குள்ளே போகலாம். மகளே இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 385. ஓகே, சாரி மகளே, இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துன்னு தெரியலையே. மகளே இன்றைக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா 975 ரிசல்ட்டுன்னு வந்திருக்கு. 975 ரிசல்ட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து வீடியோ போடல. முந்தா நேரத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்போர்டு கசிங் எடுக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். 2 டைம் சொல்லியிருந்தோம் 35 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஆல்போர்டு எடுக்கும்போது 5 நம்பர் கிடச்சிது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 நம்பர்ஸ் வரணும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3 நம்பர் வந்துச்சு. ஆல்போர்டு 5 கிடச்சிச்சு. அதே மாதிரி 3 நம்பர் கிடச்சிச்சு. அதே மாதிரி சூப்பராக ஏசி லெவல் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இன்றைக்கான கசிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கசிங்கில் உங்களுக்கு மேட்ச் ஆரம்பம் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது. நான் வந்து அதிகமாக கஸ் பண்ணல, ஓரளவுக்கு தான் மீடியமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ரொம்பவும் கஸ் பண்ணல. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எதை வந்து நம்ம எடுக்கிறோன்னா, மகளை வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 975. இது வந்து சார்ட்டில் காட்டில் 975 இருக்குது. ஓகே, எழுதிக்கிறேன். மகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 975. இந்த சார்ட் வந்து டவுன்லோட் ஆகலை, அது வசதி இப்படி இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து 4 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு ஃபஸ்ட்டு ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 4 டேஸ் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 722. இந்த 722 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். மேலே 722 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 79 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு என்ற அளவுக்கு முதல் 2ன்னு கிடச்சி 2. அது பவர் நம்பர் 7. பவர் 2 பவர் நம்பர் 7 நான் நோட் பண்ணிங்க. 2 அல்லது 7. ஓகேவா, மேலே நம்ம வந்து 722 வச்சு அடிக்கல, 2 அல்லது 7ன்னு கிடச்சி. 2க்கு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 295 இருக்குது. இந்த 295 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 295 ரொட்டேட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, 79 கொடுக்குறீங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு எந்த அளவுக்கு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கின்ற நம்பர் 0. அதுக்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 5. 05 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். நல்லா நோட் பண்ணிக்கங்க. மகளே வந்து 295 அடிக்கல, நமக்கு 05ன்னு கிடச்சி. 5ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, வந்து அடுத்த நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா 385ன்னு கிடச்சிருக்கு. இந்த 385 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து நமக்கு ஏ போர்டு கிடச்சி, அடுத்து சி போர்டு கிடச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் போர்டு எந்த போர்டில் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, வந்து நம்ம வந்து 385 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான என்ன போடுவதுன்னு பார்க்கலாம். ஆல்போர்டு 385 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் 79 போட்டுக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கண்ட ஆப்ஷன் 9 தான் அடுத்த நாள் 9. அது பவர் நம்பர் 4. 9 தான் அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர். நான் நோட் பண்ணிக்கங்க. மகளே நம்ம வந்து 385 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 4ன்னு கிடச்சிச்சு. 9 நம்பர் ஏ போர்டில் கிடச்சிருச்சு.
ஓகே இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரிஞ்சுக்கும். முதல் 722 வச்சு அடிக்கையில் நமக்கு ஏ போல் 2 கிடச்சிச்சு, அடுத்தது சி போல் கிடச்சி, அடுத்தது ஏ போல் கிடச்சி. நம்ம 975 வச்சு அடிக்கல நமக்கு சி போலில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 975 ஓகேவா. 975 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 79 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 புள்ளி கண்டாகும் 9 அதுக்கு போக நம்ம 4 ஆல்பம் பார்த்தீங்கன்னா 9 4 தான் இது ஆல்பம் நம்பர் நோட் பண்ணிங்க. நம்ம நம்ம இந்த மெத்தட் வச்சு பார்க்கையில் நமக்கு நாளைக்கான சி போர்டில் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டாக 2 நம்பர் பாஸ் ஆச்சு, அடுத்த நாள் பவர் நம்பர் 5 பாஸ் ஆச்சு, அடுத்த நாள் ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆச்சு. இன்றைக்கி அடுத்த நாளும் பவர், நாளைக்கு 4 நம்பர் பவர் நம்பர் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4 நம்பர் நமக்கு வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகும் எடுத்துங்க. ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 நாள், என்னோடய கணிப்பு பார்த்தீங்கன்னா சி போர்டில் நாளைக்கு 4 நம்பர் இந்த மெத்தட் வச்சு பார்க்கையில் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கான ஏபிபிசி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு ஏபிபிசியில் ஒரு வின்னிங் இருக்குது. நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அவ்வளோக்கு நம்ம இதை நம்பரை இம்பார்ட்டண்டாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு சி போல் உங்களுக்கு கணக்கில் 4 வந்துச்சுன்னு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு 4 நம்பர் வர மாதிரி இருக்குது, அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். ஓகே, வாங்க என்ன வந்துன்னு பார்க்கலாம். மேக்கில் ஏபிபிசி நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க. முதல்ல கடைசியாக 3 50 டேஸ் ஹிஸ்டரியில் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 649 722 இதை வச்சு நம்ம கடைசியாக இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 649. இந்த 645 வச்சு அடுத்த நாள் ஏபிபிசி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா 649 போட்டுக்கிறீங்க. ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 845ன்னு போட்டுக்கிறீங்க. இதில் புள்ளிக்கின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 70ன்னு இருக்குது. 70 7க்கு பவர் இதுக்கு பவர் எடுத்துக்கிறோம். 7க்கு பவர் 2 0.5 70 25 அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மகளே நம்ம 649 வச்சு அடிக்கல நமக்கு 70 25 கிடச்சி. 25 பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 211. முதலுக்கு 3 நம்பர்ஸ் 211. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே நம்ம 211 845 போட்டுக்கணும். ஒற்றை ஆப்ஷன் 845 போட்டுக்கணும். முதலுக்கு புள்ளி கிண்டர் இருக்கும் முதல் நம்பர்ஸ் 53 இருக்குது. 53 அது ரொட்டேட் பண்ணால் 35 ஓகேவா. அடுத்து பவர் பண்ணுமா 0 5 பவர் 0 8. அடுத்து இதை பவர் பண்ண 35 பவர் பண்ணால் 80 ஓகேவா. 80 இதுதான் நம்ம கொடுத்தோம். 35 ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சி பார்த்தீங்களா. ஓகே, 53 35 ஓகே 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு மேக்ஸில் நம்ம 211 வச்சு அடிக்கிறது நம்ம கிடச்ச நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 385 ரிசல்ட். அடுத்த நாள் 30 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியோட ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 845 இருக்குது. அந்த 845 அடுத்த நாளுக்கான ஏபிபிசி நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மக்களே நம்ம 845 போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் மறுபடியும் 845 போட்டுக்கிறோம். புள்ளி கண்டால் இருக்கிற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 20 ரொட்டேட் பண்ணால் 0 2. இது பவர் பார்த்தீங்கன்னா 2 பவர் 7 0.5. அது பவர் பண்ணிங்கன்னா 5 7. அதுக்கு ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 20 02 75 57 ஓகேவா. மேலே நாளைக்கான ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 9 4 நம்பர் கிடச்சிச்சு. 4 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 20 02 75 57 நமக்கு ஒரு 4 நம்பர்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு மேட்ச் நம்பர் தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுவீங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது மகளே. கன்ஃபார்மாக தான் நானே சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக. ஓகேவா, உங்களுக்கு மேட்ச் நம்பர் தான் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. ஓகே மக்களே.